சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா? இல்லப்பா. ட்விட்டர்ல இருக்கிறீங்களா? இல்லப்பா. ஃபேஸ்புக்ல? இல்லப்பா. இன்ஸ்டாகிராம்ல? அட இல்லப்பா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். உன் பெரியப்பாடா நான் மூதேவி. பெரியப்பாவையே வாட்ஸ்அப்ல பார்த்தாதான் தெரியுதுங்கிறான். பொதுவாக இந்த உலகத்தில் எழுத்தை ஆளும் தகுதி படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் எழுத்தாலேயே ஆளும் தகுதி படைத்த ஒரே மாமனிதர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரே ஒரு வசனம் தானே. ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது காதலி சொன்னால் இனிக்கும், மனைவி சொன்னால் வயித்தை கலக்கும். ஏங்க உங்களுக்கு சர்க்கரை இருக்கு, ரேஷன் கடைக்காரர் சொன்னா இனிக்கும், டாக்டர் சொன்னா வயித்தை கலக்கும். டிராபிக்ல நாம் நிற்கின்ற போது நம்மோடு ஒரு தோழர் வந்து நிற்பாருங்க. கலர் கலரா சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று டெலிவரி கொடுக்க போவார். ஒன்று சாப்பாடாக இருக்கலாம், இல்லை வேற ஏதேனும் பொருளாக இருக்கலாம். அந்த ஆன்லைன் டெலிவரி கொடுக்கறதுக்கு பக்கத்தில் நிற்பார். நானெல்லாம் யோசிச்சிருக்கிறேன், எப்பா இந்த சென்னையில் எப்படி தான் அப்படி வாழறாங்களோ தெரியல. அது நாமளாவது வீட்டிலேருந்து ஆஃபீஸு, ஆஃபீஸ்லேருந்து வீடு அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் அவர்கள் அதே தான் வேலையே. நகரத்தை சுற்றி சுற்றி வந்து எல்லாருக்கும் ஆன்லைன் டெலிவரி கொடுக்கறது தான், இணைய வழி சேவை தான் அவர்களுடைய வேலை. பாவம் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்களோ என்று ஒரு நிமிடம் பச்சை கொண்டு விட்டு நாம் நகர்ந்து விடுவோம். ஆனால் அந்த தொழிலாளர்களை இன்றைக்கு நினைத்து இந்தியாவில் எந்த முதல்வருக்கும் இந்த கருணை வந்திருக்குமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இணைய வழி தொழிலாளர்களுக்கு ஓய்வு கூடம் கட்டி தந்து இன்றைக்கு அழகு பார்க்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். தந்த இடத்திலே இருந்து தனையன் இடத்திலே அந்த கருணை வருகிறது. அவர் 8 அடினா இவர் 16 அடி பாய்கிறார். இந்தியாவில் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருந்து திட்டங்களை நாளும் புதிதாக சிந்தித்து மக்கள் நலத்தோடு மக்கள் முதல்வராக இன்றைக்கு துளைக்கிறார் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா மனிதர்கள் இப்ப எப்போதுமே நான் சிஎம் ஆகணும், நான் முதல்வன் ஆகணும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் அவர் நான் பெற்ற பிள்ளைகள் இவர்கள் முதல்வராவதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்து அந்த மாணவர்களின் திறம் மேம்பாட்டிற்கு வழிவகுத்திருக்கிறார். இன்றைக்கு உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி, உளிதான் பாறைகளை உடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்லை இல்லை, சென்னை கிழக்கு மாவட்ட திமுக தோழர்களின் கைத்தட்டு கூட உளிகளை இருந்து பாறைகளை உடைக்கும் என்பதை கண்கூடாக பார்க்கிறேன். சிறந்த சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆட்சியாளர், சிறந்த அன்பாளர், சிறந்த கருணையாளர், சிறந்த நகைச்சுவையாளர், சிறந்த தலைவர் என்று உலகத்தில் எத்தனை சிறந்த இருக்கிறதோ அத்தனை சிறப்பானவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்றால் டாக்டர் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் என்பதை உலகம் அறியும். தமிழ் எங்களை உலக நாடுகளுக்கு அதன் கருணையால் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தில் பேசிட்டு டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அங்கே அண்ணனை குறித்து சிறப்பாக பேசுகிறார்கள். அமெரிக்க தமிழ் சங்கத்தில் கலிபோர்னியாவில் நாங்கள் பேசுகிறோம். அங்கே எங்கள் அண்ணனை குறித்து சிறப்பாக பேசுகிறார்கள். பொதுவாக டாக் ஆஃப் த டவுனாகத்தான் இருப்பார்கள். இவர் டாக் ஆஃப் த வேர்ல்டாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக இன்றைக்கி நாடு எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, தலைமுறை மாற்றம் எப்படி வந்திருக்குன்னா, ஒரு பெரியவரை பார்த்து ஒரு பையன் கேட்டான், சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா? இல்லைப்பா. ட்விட்டரில் இருக்கிறீங்களா? இல்லைப்பா. ஃபேஸ்புக்கில்? இல்லைப்பா. இன்ஸ்டாகிராமில்? அட இல்லைப்பா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது சார். உன் பெரியப்பாடா நான் மூதேவி. பெரியப்பாவையே வாட்ஸ்அப்பில் பார்த்தாதான் தெரியுதுங்கிறான். ஆனால் இன்றைக்கு அப்படி நீண்டுவிட்ட உறவுகளுக்கு மத்தியிலான தொலைவிலே கூட உங்களை எல்லாம் தன் இல்லத்தில் ஒருவராக தன் உள்ளத்திலே ஏற்றி பெயர்களை அடுக்கினாரே என் அன்பண்ணன் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் அவர்களுடைய அந்த நினைவாற்றலை நானும் எங்கள் அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அண்ணன் அவர்களும் வியந்து பார்த்து அமர்ந்திருந்தோம். இது ஒரு இல்ல விழா மாதிரித்தான் இருக்கிறது. ஏனென்றால் வாழை மர தோரணங்கள் கட்டி இந்த கழகத்தின் தொண்டர்கள் வாழையடி வாழையென வருபவர்கள் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வாழை மரங்களை பார்த்தாலே இது ஒரு இல்ல விழாவாகத்தான் இருக்கிறது.
அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி, பொதுவாக இந்த உலகத்தில் எழுத்தை ஆளும் தகுதி படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் எழுத்தாலேயே ஆளும் தகுதி படைத்த ஒரே மாமனிதர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். அவருடைய வசனங்களை எவ்வளவோ நாம் கேட்டிருக்கிறோம். அரசியலம் குமரியிலே ஒரே ஒரு 2 வரி வசனம், மனசாட்சிக்கு விரோதம் என்றால் மன்னனின் கட்டளையை மட்டுமல்ல மகேசனின் கட்டளையையும் மீறுவேன் என்று ஒரு வசனம் எழுதியிருப்பார். நாமெல்லாம் அதை வசனமாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இதை வசனமாக அல்ல, வாழ்க்கை பாடமாக ஏற்றவர்தான் தமிழ்நாட்டின் தன்மான முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள். அதனால்தான் மனசாட்சிக்கு விரோதம் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய சட்டம் எதுவாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டு எல்லையை தொட்டுவிடவே முடியாது என்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய முதல்வராக, தன்மான முதல்வராக இன்றைக்கு அவர் திகழ்கிறார். பொதுவாகவே தமிழுக்கு 3 முகம் உண்டு: இயல், இசை, நாடகம். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஆனால் கலைஞரின் வருகைக்கு பின்னால் தான் 4வது தமிழ் எல்லோருக்கும் தெரிந்தது. அது நகைச்சுவை தமிழ் என்கிற அற்புதமான தமிழ். ஒன்னில்ல ஒரு நிருபர் கேட்கிறார், கலைஞரிடத்துல கேட்கிறார். ஏற்கனவே எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். அவரை பார்த்துட்டு கேட்கிறார், எதிர் முகாமிலே இருந்து உங்கள் தலையை சீவி விடுவேன் என்று சொல்லுகிறார்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அதுக்கு அவர் சொன்னார், என் தலையை நான் சீவிய 30 வருஷம் ஆச்சியா, முடிஞ்சா சீவிக்க சொல்லு அப்படின்னார். இப்படி நகைச்சுவைகளை அள்ளி 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 தந்தவர் நமக்கெல்லாம். நீங்கள் தமிழே ரொம்ப அழகான மொழிங்க. ஒரே ஒரு வாக்கியம்தான், சொல்லுகிற விதத்தில் சொல்லுகிற நபரை குறித்து உணர்வுகள் உணர்ச்சிகள் மாறும். ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ஒரே ஒரு வசனம் தானே. ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இது காதலி சொன்னால் இனிக்கும், மனைவி சொன்னால் வயித்தை கலக்கும். ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அவ்வளோதான். ஏங்க உங்களுக்கு சர்க்கரை இருக்கு, ரேஷன் கடைக்காரர் சொன்னால் இனிக்கும், டாக்டர் சொன்னால் வயிற்ற கலக்கும். தமிழ் ரொம்ப அழகான உணர்வை உடைய ஒரு மொழி. அது வெளிப்படுத்துகிற அந்த அழகு இருக்கிறதே, இந்த நகைச்சுவையை நமக்கு அள்ளி அள்ளி தந்தவர் தான் கலைஞர். இது மதங்களை கடந்து வாழுகிற மண். ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கும் என்று ஒரு புனித நூல் இருக்கிறது. இந்துக்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் பகவத்கீதை. கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் பைபிள். இஸ்லாமியர்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் குர்ஆன். மதங்களுக்கான புனித நூல் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தின் மனித குலத்துக்கான புனித நூல் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. என் முப்பாட்டன் வள்ளுவன் எழுதிய திருக்குறள் என்கின்ற அந்த புனித நூல் தான். அந்த வள்ளுவனுக்கு, முப்பால் எழுதிய வள்ளுவனுக்கு, முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியிலே 133 அதிகாரங்களை எழுதிய வள்ளுவனுக்கு 133 அடியிலே சிலையை எழுப்பி சாதனை நிகழ்த்தினார். அதுவும் அந்த சிலையை செய்தவர், சமைத்தவர் யார் என்று பார்த்தால் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய அந்த சிற்பியின் வழி வந்த கணபதி ஸ்தபதியை கொண்டு வள்ளுவருடைய சிலையை அவர் அமைத்தார். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? பொதுவாகவே ஒரு மனிதன் இந்த பூமியிலே நின்று நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அவனை தாங்கி நிற்பது அவனுடைய திருவடி தான், அவனுடைய கால்கள் தான். நீங்கள் கடவுளையே நாம் வணங்குகிற போது அவன் திருமுகத்தை விட திருவடிக்குத்தான் பெரும் பாடல்கள் இருக்கும். திருமுகன் அழகை விட திருவடிக்கு நிறைய பாடல்கள் உண்டு. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடுங்குற்றென் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோலும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று முருகப்பெருமானின் கால்களை வர்ணிக்கிற பாடல்கள், திருவடிகளை வர்ணிக்கிற பாடல்களை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் திருவடிதான் முக்கியம். நீங்கள் இந்தியாவின் வரைபடத்தை எடுத்து பார்த்தால் இந்தியாவின் திருவடியாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. அங்கே திருவள்ளுவர் சிலையை எழுப்பி கலைஞர் சொல்லாமல் சொன்னார், தமிழாலும் தமிழ்நாட்டாலும் தான் இந்தியா எழுந்து நிற்க முடியும் என்பதை வள்ளுவர் சிலையை அமைத்து இந்த உலகிற்கு உணர்த்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட மனிதனுடைய பிறந்த நாள்
அதை பிறந்த நாள் என்று சொல்லாமல் செம்மொழி நாள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இதை விட ஒரு மனிதனுக்கு நாம் சிறப்பு செய்துவிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே தோன்றிய மொழி எது என்று உலகமே ஒத்துக்கொண்ட மொழி தமிழ் மொழி. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கிய இலக்கண வளம் பெற்ற மொழி நம் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு காலம் தொடங்கி நம்மிடத்திலே ஒரு கனவு இருந்தது. இந்த ஆதி மொழிக்கு, இந்த மூல மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்து விடாதா என்ற ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை தனித்து இதோ செம்மொழியான தமிழ் மொழி என்றுக்கு பரிசாக தந்தவர் டாக்டர் கலைஞர் என்பது நாம் இன்றைக்கெல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து பூரிப்படைய வேண்டிய நாள் இன்றைய நாள். அதில் குறிப்பாக நம்ம நடிகர் நாகேஷ் இருக்கார்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தின் சார்லி சாப்ளின் மிகச்சிறந்த நடிகர் என்று சொல்லுகிறோம். ஒருவேளை நாகேஷ் அவர்கள் ஹாலிவுட்டிலே பிறந்திருந்தால் சார்லி சாப்ளின் அவர் விந்தி இருப்பார். அப்படிப்பட்ட மகா நடிகர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். ஒரு முறை கலைஞரிடத்திலே டைரக்டர் பிரசாத் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறேன், தாயில்லா பிள்ளை என்று நீங்கள் வசனம் எழுதி கொடுக்கணும்னு கேட்குறார். அதற்கு கலைஞர் அவர்கள் ஒரு தொகையை சொல்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், டைரக்டர் பிரசாத் சின்ன பட்ஜெட்டை எடுக்கிற படம் அப்படின்னு இழுக்கிறார். அப்போ கலைஞர் சொன்னார், சரி படம் 100 நாள் ஓடிடுச்சுன்னா நான் கேட்ட தொகையை தருவீங்களா அப்படின்னார். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் கேட்ட தொகையை மட்டுமல்ல, 100 நாள் படம் ஓடிவிட்டால் 10,000 கூடுதல் பரிசாக தருகிறேன்னாரு. வசனம் எழுதினாரு. அவர் வசனம் எழுதி 1 நாள் 2 நாள் ஓடுமா, 100 நாளை நோக்கி தாண்டி ஓடுகிறது அந்த படம். இப்போ அவரே பேசின தொகையையும் மேலே 10,000 கொடுத்தார். இப்போ இது அல்ல செய்தி. யார் கடவுள் என்று கேட்டால், கடவுள்னு தனியாக வந்தெல்லாம் இறங்க மாட்டார். வானத்திலிருந்து பூமியை பொழந்துக்கிட்டெல்லாம் மேலே வரமாட்டார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே. யார் தெய்வம்னா, யாரிடத்திலே கருணை இருக்கிறதோ அவர் தாங்க தெய்வம். வாங்கின அந்த 10,000 ரூபாய் பரிசையும் தொகையும் வைத்து என்ன செய்தார் கலைஞர் என்று சொன்னால், தான் பிறந்த திருக்குவளை மண்ணிற்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தார் என்பது வரலாறு. அவர் பராசக்தியிலே வசனத்துக்கு இடையே எப்படி சொல்லியிருப்பார், என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது, ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிற மீன் அதை போல என்று சொல்லியிருப்பார். சம்பளம் அவர் கேட்கும் போது என்னையா சம்பளம் கேட்குறாரேன்னு தோணுச்சில்ல, வாங்கின சம்பளத்தை பொதுநலத்திற்காக வழங்கியவர். தமிழ் சொல்லுகிறது, கொடுக்கணும்னு ஒருத்தருக்கு தோன்றது சொல்லிலாம் வராதான். தானம், தயை, நட்பு, பிறவி குணம்னா இதெல்லாம் உள்ளேருந்து அதுவாக வரணும். இன்னொருத்தர் சொல்லி எல்லாம் வராது. அவருடைய ஜீன்ல இருந்து வந்தவர் யாரு? நம்முடைய முதல்வர். இந்த நகர நெரிசலில் டிராஃபிக்கில் நாம் நிற்கின்ற போது நம்மோடு ஒரு தோழர் நிற்பாருங்க. கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று டெலிவரி கொடுக்க போவார். ஒன்று சாப்பாடாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் பொருளாக இருக்கலாம். அந்த ஆன்லைன் டெலிவரி கொடுக்கறதுக்கு பக்கத்தில் நிற்பார். நானெல்லாம் யோசிச்சிருக்கிறேன், எப்பா இந்த சென்னையில் எப்படி தான் அப்படி வாழறாங்களோ தெரியல. அதுவும் நாமளாவது வீட்டிலேருந்து ஆஃபீஸு, ஆஃபீஸ்லேருந்து வீடு அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் அவர்கள் அதே தான் வேலையே. நகரத்தை சுற்றி சுற்றி எல்லாருக்கும் ஆன்லைன் டெலிவரி கொடுக்கறது தான், இணைய வழி சேவை தான் அவர்களுடைய வேலை. பாவம், இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்களோ என்று ஒரு நிமிடம் பச்சை கொட்டு விட்டு நாம் நகர்ந்து விடுவோம். ஆனால் அந்த தொழிலாளர்களை இன்றைக்கு நினைத்து இந்தியாவில் எந்த முதல்வருக்கும் இந்த கருணை வந்திருக்குமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இணைய வழி தொழிலாளர்களுக்கு ஓய்வு கூடம் கட்டித்தந்து இன்றைக்கு அழகு பார்க்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். தந்த இடத்திலே இருந்து தனையன் இடத்திலே அந்த கருணை வருகிறது. அவர் 8 அடினா இவர் 16 அடி பாய்கிறார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று WHO என்று சொல்லுகிறோமே, அவர்கள் இன்றைக்கு பாராட்டி இருக்கிறார்கள் நம்முடைய முதல்வரை. எந்த திட்டத்துக்காகன்னு கேட்குறீங்களா?
மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்திற்காக இன்றைக்கு WHO பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருந்து திட்டங்களை நாளும் புதிதாக சிந்தித்து மக்கள் நலத்தோடு மக்கள் முதல்வராக இன்றைக்கு துளைக்கிறார் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். அதனால தாங்க இன்னைக்கு அந்த திட்டங்களை இவர் சொன்ன உடனே மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த மக்களை தேடி மருத்துவத்தை இன்றைக்கு மகாராஷ்டிரா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் மாநிலங்கள் இன்றைக்கு அந்த திட்டங்களை அவர்களுடைய மாநிலத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து எது என்று கேட்டால், உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்கமா, வெள்ளியா, வைரமா, வைடூரியமா என்றால் இல்லைங்க. இந்த நாட்டின் நிரந்தரமான சொத்து எது என்று கேட்டால் வீரத்தின் திறவுகோல், விவேகத்தின் பிறப்பிடம், ஆற்றலின் ஊற்று, வெற்றிகளின் வித்து, மாணவ கண்மணிகள் தான் இந்த தமிழ்நாட்டின் சொத்து. அந்த மாணவ கண்மணிகளை பார்த்து நம் முதல்வர் சொல்லுகிறார். எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா மனிதர்கள் இப்போ எப்போதுமே நான் சிஎம் ஆகணும், நான் முதல்வன் ஆகணும் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் அவர், நான் பெற்ற பிள்ளைகள் இவர்கள் முதல்வராவதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்து அந்த மாணவர்களின் திறம் மேம்பாட்டிற்கு வழிவகுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த திட்டத்தை இன்றைக்கு பல மாநிலங்கள் முன்னெடுத்திருக்கிறது. எல்லா முதல்வர்களுக்கும் வழிகாட்டியாக இன்றைக்கு அவர் இருக்கிறார் என்பதற்காக உதாரணம் சொல்லுகிறேன். நான் முதல்வன் திட்டத்தை இன்றைக்கு கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அவர்கள் மாநிலங்களிலே செயல்படுத்த இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் மாணவர்களாக இருக்கிற காலகட்டத்தில், நீங்கள் நானெல்லாம் மாணவர்களாக இருக்கிற காலகட்டத்தில் பாட புத்தகத்தில் இப்படி படிப்போம். என்னென்னு படிப்போம்? தமிழ்நாட்டின் முதல்வர் இவர் கருணை மிக்கவர், இவர் இந்தந்த திட்டங்களை வழங்கியிருக்கிறார் அப்படின்னு முதல்வரை குறித்து பாட திட்டத்தில் வேண்டுமானால் நாம் படித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு சற்று மாறுதல் நடந்திருக்கிறது. மாணவர்களை தேடி முதல்வரே நேரிலே சென்று சந்திக்கிறார். முதலமைச்சர் நேரில் பள்ளி பயணம் என்று இன்றைக்கு அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை இன்றைக்கு ஜார்க்கண்ட், பஞ்சாப் போன்ற மாநிலங்களினுடைய முதல்வர்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்படி முதல்வர்கள் எல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய நம் முதல்வர், பொதுவாக பெண்கள் நாங்கள் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு திட்டம் என்ன திட்டம் தெரியுங்களா? பொதுவாக ஒரு வீட்டில் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள இருந்தால் ஆம்பளை பிள்ளை எவ்வளோ வேணால் கடன் வாங்கி கூட படிக்க வச்சுருவாங்க. படிக்க வைப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா அவன் தான் வாரிசான். என்ன பண்ணுவான்? வாரிசான். ஆனால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆம்பளை புள்ள பிறந்த உடனே சொல்லுவாங்க, என்னென்ன கொல்லி வைக்க புள்ள பிறந்துட்டேன். அதில் பல பேர் 12 வயசுக்கெலாம் தயாராகிடுறான். கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறான், கொல்லி வைக்க நான் ரெடி, நீ ரெடியாங்கிறான். ஆனால் பெண் பிள்ளைகளை மதிக்காத காலகட்டம் என்று ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாதுங்க. எங்கள் அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் போய் நின்று இப்போல்லாம் யாரும் ஆம்பளை பிள்ளை வேணும்னே கேட்குறது கிடையாது. பெண் பிள்ளையை இப்படிதான் கேட்குறாங்க. ஏனென்றால் பெண் பிள்ளைகளுக்கான திட்டங்களை வகுத்து தந்தவர் டாக்டர் கலைஞருடைய வழியிலே இன்றைக்கு தளபதியார் பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்கிற மண்ணாக இதை மாற்றி காட்டியிருக்கிறார். அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறது வேஸ்ட்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இதோ நீ தாய் தந்தையாக இரு, ஆனால் நான் தந்தையாக இருந்து படிக்க வைக்கிறேன் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து மாதம் 1000 தருகிறார். அதில் பையன்லாம் பாவமாக பார்த்தோம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் தருவீங்களா? பார்த்தார், ஆண் வேற பெண் வேறுன்னு நினைச்சதெல்லாம் அந்த காலகட்டம் தம்பி. நான் இருக்கிறேன், உனக்கும் தந்தை நான் தானேன்னு சொல்லி புதல்வர்களுக்கு பெயர் விட்டு அவர்களுக்கும் 1000 தருகிறார் என்று சொன்னால் இந்த மாண்புமிகு முதலமைச்சரை நாம் பார்த்து வியக்கிறோம். இந்த திறமையெல்லாம் எங்கே இருந்து வந்தது, இந்த கருணை எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். நீங்கள் அவருடைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக மேம்பாட்டிற்காக எத்தனை திட்டங்களை வகுத்திருக்கிறார் தெரியுமா? ஈவேரா நாகம்மையார் பெயரிலே, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய பெயரிலே, மூவலர் மூதாட்டியார் பெயரிலே என்று பெண்களின் மேம்பாட்டிற்காக அவர் இட்ட தடத்திலே இன்றைக்கு இவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக பாராளுமன்றத்தில் ஹிந்தி ஓங்கி ஒலிக்கும். ஹிந்தி ஓங்கி ஒலிக்கும். பைஜாமாக்களுக்கு மட்டுமே மரியாதை கிடைத்த பாராளுமன்றத்தில் வேட்டி சட்டைக்கு மரியாதை கிடைக்க செய்த முதல் தன்மான தமிழன் பேரறிஞர் அண்ணா என்பதை நாம் அறிவோம்.
தென்னாட்டு பெர்னாட் ஷா, இந்நாட்டு இங்கர்சால் என்று நாம் புகழ்கிறோமே, அந்த மாமனிதர் இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணிற்கு அதற்கு முன்னாடி எல்லாம் சென்னை ராஜதானின்னு பேர். சென்னை மாகாணமாக இருந்ததை, சென்னை ராஜதானியாக இருந்ததை எல்லோருடைய விருப்பம் இதுதான் கழகத்தின் முதல் அடி என்று தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய ஆட்சியில் விழா எடுக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அண்ணாவிற்கு முடியாத சூழல், உடல்நிலை முடியாத சூழல். மருத்துவ குழு ஆலோசனை சொல்லுகிறது, வேண்டாம், உங்கள் உடல்நிலை மோசமான கண்டிஷனில் இருக்கு, நீங்கள் அந்த விழாவுக்கு போகக்கூடாது, மக்கள் கூடுகிற அந்த விழாவுக்கு நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னபோது பேரறிஞர் அண்ணா சொன்னார், எங்களுடைய பல நாள் ஏக்கம், என் மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிற இந்த விழாவிற்கு என்னால் போக முடியவில்லை என்று சொன்னால், இந்த உயிர் இருந்தால்தான் என்ன, போனால்தான் என்ன, ஒருவேளை அந்த மேடையிலே என் உயிர் பிரியும் என்றால் இதைவிட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எனக்கு இல்லவே இல்லை என்று சொன்ன அந்த தமிழ்நாடு என்று பெயர் வைத்த அந்த பேரறிஞரின் அண்ணாவின் இதயமாக திகழ்ந்தவர். அதனால்தான் அவர் சுய நினைவு இழந்திருந்த காலகட்டத்திலும் கூட அவரிடத்திலே ஏதேனும் ஒரு பெயரை எழுதுங்கள் என்று சொன்னபோது, சுயநினைவு இல்லாத போதும் கூட தன் இதயத்திலே ஏங்கியிருந்த அண்ணாவின் பெயரை எழுதி காட்டியவர் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவருடைய பாதையிலே நம் முதல்வர் பயணிக்கிறார். இன்றைக்கு ஒரு சூப்பரான சட்டம் கொண்டு வந்திருக்கிறாருங்க. உண்மையாகவே இந்த மேடையில் அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாமல் இனிமே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஜாப், இந்த தமிழ்நாடு நடத்துகிற வேலை வாய்ப்பை யாரும் பெற்றுவிடவே முடியாது. தமிழ் தெரிந்தால் மட்டுமே, தமிழில் தேர்வு பெற்றால் மட்டுமே அவர்கள் அந்த வேலையை பெற்றுவிட முடியும் என்று அண்ணாவின் வழியில், கலைஞரின் வழியில் தமிழை முன்னிறுத்துகிறார். இன்றைக்கு அவர் தாய்மொழி வழியிலே பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்கிறார். உலகத்தினுடைய அத்துணை தமிழர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய தமிழர் மரபு கழகம் என்று தமிழர்களுடைய வரலாறு கேட்டால், நான் இன்னைக்கு சொல்றேன், இறந்து கிடக்கிறேன்னு ஒருத்தன் உட்காந்துட்டு சொல்றான், தலையில் கை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அதுமா நல்ல வார்த்தை பேசுதா பாருங்கிறான். இப்போ எனக்கு அதுதான் போர்ஷனு, நான் அதை தான் நடத்த முடியும். அப்போ கம்பன் சொல்றான்டா, இறந்து கிடக்கிற ராவணனை பார்த்து, வெள்ளருக்கும் சடைமுடியான் வெறுப்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் இடநாடு இழைத்தவாறே கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலிங்கிறேன். ஒருத்தன் சொல்றான், பாவண்டா, யாரு பெத்த பிள்ளையோ தனியாக நின்று புலம்புதுங்கிறான். இப்போ இலக்கியம் அவனுக்கு அந்நியப்பட்டு விடுமோ என்கிற பயம் நமக்கு இருந்ததில்லை. இனி அது கிடையாது. இலக்கியத்தை இனி எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் தமிழ் மன்றங்களிலே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சட்டத்தை இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தினம், குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டு போகிறேன். நம்மளை புகழ்வதற்கு 1000 கவிஞர்கள் இருக்கிறார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் கேட்டார், ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரும் உலகத்தின் அதிசயம் எதுன்னு கேட்டார். கேட்டு அவரே பதில் சொல்லிட்டார். வள்ளுவர் நல்லவர், அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்வார். இந்த உலகத்தில் ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரும் அதிசயம் எது? அவரே சொல்லுகிறார், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உலை என்று சொல்லுகிறார். ஐம்புலன்களுக்கு மகிழ்ச்சி என்று சொன்னால் அது ஒரு பெண் தான் தர முடியும் என்று வள்ளுவன் சொல்லுகிறார். சரி, முப்பாட்டன் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து நீதி வெண்பாவாது என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தா, பெண்ணை புகழ்ந்துதான் சொல்லுகிறது. அன்னை தயையும் அடியால் பனையும் மலர் பொன்னி நழகும் புவி பொறையும் மின்னலுடை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் பேசில் இவை உடையாள் பெண் என்று சொல்லுகிறது. சரி, இவ்வளவு புகழ்ந்து சொல்லுகிறீர்களே, இந்த காலகட்டத்திலையும் உண்டு. ஒரு பெண் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியவள்னு ஒரு கவிஞர் சொல்றார். அது என்னுடைய ஆசான் கண்ணதாசன் சொல்லுகிறார். கோடிட்ட முந்தானை கொஞ்சி குடைந்தாட கோலமையில் போல வருவாள், கொடியோடு மிடையாட இடையோடு கனியாட குழல்முடி ஆடி வருவாள், காடிட்ட வெண்புக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டென்னை கைதாக்கி சிறையில் இடுவாள், ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே, அன்பான இதமான பண்பான பதமான அணிபோன்ற மனைவியவளே, என்போடும் சதையாவி எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வ மகளே, கண் போட ஒருமேனி கால் போட ஒருமேனி என்பாரின் காதல்
சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ. பெண்ணை வர்ணித்து பாடக்கூடிய ஏராளமான கவிஞர்கள் இந்த மண்ணிலே இருந்தார்கள். பெண்ணை மேன்மையை வார்த்தைகளிலே மட்டும் தந்தார்கள். வார்த்தைகளிலே மட்டும் பெண்மை மேன்மைப்படுத்த வேண்டியவள் அல்ல, அவள் வாழ்க்கையிலும் மேம்பட வேண்டும் என்ற திட்டங்களை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் செம்மொழி நாளாக இன்றைக்கு கொண்டாடி மகிழ்கிறோம் என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி தமிழ் வெல்லட்டும், இனம் வாழட்டும் என்று சொல்லி அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.